அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2024 குரூப் 4 தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கோம். குரூப் 4 தேர்வில் தமிழில் நம்ம 95 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தால் தான் தேர்வு நம்ம வெற்றி பெற முடியும். ஆனால் தமிழில் 95 ப்ளஸ் அந்த அளவுக்கு நம்ம படிக்கணும். அப்படின்னா நீங்கள் எதையும் இப்போ நம்ம படிக்க வேணாம். ஒன்லி 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்க புத்தகத்தை மட்டும் நம்ம தரவாக படித்தா போதும். அது இருக்க செய்திகளை நம்ம படித்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம கண்டிப்பாக தேர்வில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே நம்ம 95 வினாக்களுக்கு கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதனால் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்க புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு தமிழ் படிக்கிறதுக்கு இப்போதைக்கு நமக்கு தேர்வு நேரம் நெருங்கி விட்டனால தேர்வு பக்கத்தில் இருக்கணும். தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஏன்னா ஜிகே எவ்வளோ படித்தாலும் நம்ம படித்தது மாதிரியே இருக்காது. நம்ம படித்தது மாதிரியே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் நம்ம படிக்க படிக்க நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் மறந்தது மாதிரியே இருக்கும். இன்னும் படிக்கலை 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 அப்படின்ற ஒரு உணர்வு உண்டாகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் அப்படியே படிக்க 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 வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜிகே அப்படின்றபோது படிங்க. ஜிகேவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா ஜிகேவுக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு 85 கொஸ்டின்ஸாவது நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அதனால் ஜிகேவும் படிங்க. அதே மாதிரி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தமிழ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழில் நம்ம எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தமிழில் நம்ம படித்து தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஏன்னா இயல்பாகவே ஒருத்தவங்களுக்கு ஒரு 50 to 60% தமிழ் அறிவு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ் மீடியம் படிச்சிருந்தோம் அப்படின்னா தமிழ் மீடியம் படிச்சுன்னா 70 to 80% கூட இருக்கும். ஏன்னா நமக்கு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 70% இருக்கும். நம்ம இன்னும் 20% தான் நம்ம படிக்கணும். 20%க்காக தான் நம்ம 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தை தரவாக படிக்கணும். அப்படி படிச்சுட்டு அப்படின்னா நம்ம 95 வினாக்களுக்கு நம்ம சரியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த இதில் நம்ம ஒவ்வொரு 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தை இருக்கிற பாடம் நடத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். இது வரைக்கும் 10ஆவதுல தமிழில் எல்லா இயல் நம்ம நடத்திருக்கோம். அதே மாதிரி பழைய வீடியோக்களும் தமிழுக்காக நிறையா வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கேளுங்க. ஏன்னா கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். சீக்கிரம் மறக்காது. கேட்குறதுன்றது ஒரு தடவை நீங்கள் கேட்டு ஆள் மனதில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா அது சீக்கிரம் மறக்காது உங்களுக்கு. ஏன்னா படிக்கிறது நம்ம மைண்டில் இருக்கும். ஆனால் திருப்பி திருப்பி படித்தா ஆள் மனதில் பதிகிற அளவுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்து கேட்குறத நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் நம்ம உங்களுக்கு ஆள் மனதில் பதியும் போது நீங்கள் அது என்றைக்கே மறக்காது. அந்த மாதிரி ஏன்னா தமிழில் நம்ம எப்படி கேள்வி கேட்டாலும் 90 வினாக்கள் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அவர் நல்லா ஒரு படிக்கக்கூடிய நாலேஜ் உள்ளவங்களுக்கு மீதி இந்த 5 to 7 8 கேள்விகள் தான் நம்ம கொஞ்சம் தெளிவாக படித்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம மேற்கோள்கள் அதான் நமக்கு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்கள், கவிஞர்கள், புலவர்கள், நூல் ஆசிரியர்கள் இவங்க சொன்ன தத்துவங்கள் அப்படின்றது நமக்கு அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நமக்கு ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தைகளை நமக்கு இதாக மேற்கோள்கள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நம்ம கண்டிப்பாக நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு வாக்கியம் கொடுத்து ஒரு முக்கியமான வாக்கியம் கொடுத்து அது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் கடினமான ஒரு பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா. ஏன்னா அது நம்ம எந்த நூலில் எது இருக்கு அப்படின்னு அதுலேயும் சில முக்கியமான நூல்களில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். புதுசாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது நம்ம புத்தகத்திலிருந்து படிச்சுக்கிட்டாதான். ஏன்னா புதுசாக புத்தகத்தை நீங்கள் நம்ம செயல் பகுதியெல்லாம் நம்ம வாசிக்க முடியாது. பாடல்களாக நம்ம வாசித்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இருந்தாலும் ஒரு இடம் வாசிச்சுட்டு அதில் முக்கியமான ஏன்னா இப்போ சிலப்பதிகாரம், மணிமேகலை, நாலடியார், பழமொழி இந்த மாதிரி ஒரு அறநூலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வாக்கியங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா புறநானூறு அதிகபட்ச புறநானூரில் இருக்கக்கூடியதான் நம்ம கேட்டுட்டு இருக்காங்க. புறநானூரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு வாக்கியங்கள் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழில் நம்ம 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறணும் அப்படின்னா நம்ம 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை நல்லா படித்தா போதும். இப்போ நம்ம 9ஆம் வகுப்பு தமிழ் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். 9ஆம் வகுப்பு தமிழில் 2 இயல்கள் நம்ம முடிச்சாச்சு. இன்று 3ஆவது இயல் தமிழ். 9ஆம் வகுப்பு 3ஆம் இயல் தமிழில் நமக்கு என்ன ஏன்னா நம்ம இயல்கள் அப்படின்றது நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே நிறைய இடம் சொல்லியிருக்கோம். இயல்கள் ஒவ்வொரு ஏன்னா அந்த காலத்தில் பாடம் அப்படின்றது இங்கே இயல் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் மொதல் 2 இது நமக்கு
செயல் பகுதி. செயல் பகுதி அதாவது வந்து இப்போ 3வது இயல்ல வந்து நமக்கு வந்து முதல்ல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உரைநடை எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து உரைநடை, அடுத்து 2 செயல் பகுதி, அடுத்து இலக்கணம், அடுத்து அதாவது நமக்கு வந்து எப்படி ஒவ்வொன்றிலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 3வது இயல்ல வந்து ஃபர்ஸ்ட் உரைநடை, அடுத்து ஒரு செயல் பகுதி, அடுத்து ஒரு துணைப்பாடம், அடுத்து இலக்கணம், மீண்டும் ஒரு செயல் திருக்குறள். அங்க வந்து 2வது இயல்ல வந்து நமக்கு வந்து 3 செயல் பகுதி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து 2 செயல் பகுதி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து மணிமேகலையும் திருக்குறளும் கொடுத்துருக்காங்க 3வது இயல்ல. 3வது இயல் வந்து ஃபர்ஸ்ட் உரைநடை வந்து ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு தான் வந்து நம்ம வந்து அந்த காலத்துல வந்து ஏறு தழுவுதல்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அங்க வந்து அந்த காலத்துல வந்து அந்த வீரம் அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து எப்படி ஒருத்தரோட வீரத்தை சோதிக்கிறதுக்கு இளைஞர்கள் அந்த காலத்துல இருக்கக்கூடிய வாலிபர்களோட வீரத்தை சோதிக்கிறதுக்கு அந்த ஏறு தழுவுதல் அப்படின்ற ஒரு அது வந்து தமிழ் மரபுல இருந்திருக்கு. அந்த பாடத்தை வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து செயல் பகுதியில் வந்து மணிமேகலை. மணிமேகலை, இரட்டை காப்பியம், சிலப்பதிகார மணிமேகலை, ஐம்பெருங்காப்பியம். அதில் மணிமேகலை அப்படின்ற ஒரு நூல் வந்து நமக்கு அதிலிருந்து ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து துணை பாடத்தில் வந்து அகழாய்வுகள். அகழாய்வுகள் அகழாய்வுகள் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியும். தொல்பொருள், பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான இதை வந்து நம்ம வந்து முக்கியமான அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள், மனிதர்கள் வாழ்ந்த இடங்கள், அதை வந்து அகழாய்வுகள் அப்படின்னு துணைப்பாடம். அதே மாதிரி இலக்கணம். இலக்கணம் அப்படின்றது வல்லினம், கசட தபர வல்லினம், கா சா ட த ப ர. இது வந்து சந்திப்பிழையில் வருவோம். சந்திப்பிழை திருத்தி எழுதுக. இக்கு கடைக்கு போனான், கோயிலுக்கு சென்றான். இந்த மாதிரி வந்து ஒரு இக்கு, இச்சு, இத்து, இப்பு, கச, ட, ட, ப, ர இதெல்லாம் வந்து மிகும் இடங்கள். எங்கெங்க இதெல்லாம் வந்து மிகும் அப்படின்னு. அதே மாதிரி அடுத்து வந்து திருக்குறள் அப்படின்றது. அதுக்கு 3வது இயல்ல வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இடத்தையுமே நமக்கு வந்து உரைநடையில வந்து ஏறு தழுவுதல் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏறு தழுவுதல் அப்படின்றது வந்து நமக்கு வந்து அது வந்து நமக்கு வந்து அனைவரும் தெரிந்து கொள்ள. ஏன்னா நம்ம பண்பாடு, நம்மளோட கலாச்சாரம், பண்பாடை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வீர விளையாட்டு. அந்த வீர விளையாட்டு தான் வந்து இங்க வந்து ஏறு தழுவுதல் அப்படின்னு இயல் 3 வாசிப்போம். முக்கியமானது வந்து நம்ம வந்து முக்கியமா தெரிஞ்சுக்குவோம். வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுவோய் மாடுகள். ஏன்னா அந்த காலத்துல வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள். முல்லை மற்றும் மருத நிலங்களில் கால் கொண்டு தமிழர் தம் வாழ்வோடு பின்னி பிணைத்து பண்பாடாயுள்ளது ஏறு தழுவுதல். பாருங்க, முல்லை, ஏன்னா முல்லை மருதம் காடுலையும் வயல்லையும் கால் கொண்டு தமிழர் தம் வாழ்வோடு பின்னி பிணைந்து பண்பாடாயுள்ளது ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு. ஏறு தழுவுதல் வந்து தமிழர்களின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு. இளைஞர்களின் வீரத்தை பெருமிதப்படுத்தும் பண்பாட்டு நிகழ்வு. இளைஞர்களின் வீரத்தை பெருமிதப்படுத்தும் பண்பாட்டு நிகழ்வு. இது நூற்றாண்டுகள் பல கடந்தும் தமிழர் தம் அடையாளமாகவே நிறுவப்பட்டிருக்கிறது. இது நூற்றாண்டுகள் பல கடந்தும் தமிழர் தம் அடையாளமாகவே. ஏன்னா அந்த ஏறு தழுவுதல்ன்றது தமிழர்களோட அடையாளம். தமிழ் அங்க இருக்கக்கூடிய அவங்களோட அடையாளம் அப்படின்னு சொல்லி ஏறு தழுவுதலை வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறாங்க. அப்படியே வந்து பாடத்தை வாசிக்க. பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும் வாய்ந்தது தமிழர் வரலாறு. பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும், தமிழ்ல இலக்கிய வளமையும் வாய்ந்தது தமிழர் வரலாறு. இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர் சங்ககால தமிழர்கள். இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர் சங்ககால தமிழர்கள். இதற்கு சங்க இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. அவற்றில் ஒன்று ஏறு தழுவுதல் நிகழ்வாகும். ஏன்னா அந்த காலத்துல வந்து நம்ம தமிழர்கள் வந்து இயற்கையோட இணைந்தும் இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்து வாழ்ந்ததற்கு நிறைய சான்றுகள். அதுதான் ஏறு தழுவுதல். இலக்கியங்களே அந்த ஏறு தழுவுதலை பற்றி வந்து நூல்கள்ல பாடல்கள்ல வந்து நம்ம வந்திருக்கு. சங்க இலக்கியமான கலித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பாருங்க, ஃபர்ஸ்ட் எந்த நூல்னா சங்க இலக்கியம். 8 தொகை நூல்களான கலித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. முல்லை நில ஆயர்கள் பங்கேற்கும் இந்நிகழ்வு. முல்லை நில, குறிஞ்சி முல்லை காட்டில் இருக்கக்கூடிய ஆயர்கள் பங்கேற்கும் இந்நிகழ்வு அவர்கள் வீரத்தினை மெய்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது.
அவர்களின் வீரத்தினை மெய்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர். எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்று முல்லைக்கலியில் ஏறு தழுவுதல் களம் குறித்த அடிகள் காட்சியை நம் கண்முன்னே நிறுத்துகின்றன. காளைகளின் பாய்ச்சல் பற்றியும் கலித்தொகை கூறுகிறது. திமில் பெருத்த காளைகள் பல காலாலே தரையை கிளறி புழுதியை எழுப்பின. பாருங்க, திமில் பருத்த காளைகள் பல காலாலே தரையை கீறி புழுதியை எழுப்பின. சில நிலத்தை நொறுக்கின, சில தம்முள் முரண்பட்டு ஒன்றோடொன்று எதிர்த்து கொண்டன, சில மண்டியிட்டு பாய்ந்தன. இந்த காளைகள் மிடுக்குடனும் வீரத்துடனும் போருக்கு செல்லும் மருத நிலத்து போர் வீரர்களை நிகழ்ந்தனவாக இருந்தன. இதனை ஒரு பாடல் வரி கொடுத்திருக்காங்க. நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறி ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்ப்பவையாய் துலங்கு இமில் நல் ஏற்றினம் பல களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன. இது ஒரு கலித்தொகை பாடல். அந்த காளைகளோட செயல்பாடுகளை கலித்தொகையில சொல்றாங்க. கலித்தொகை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோல் குறித்து கூறப்பட்டுள்ளது. பாருங்க, இந்த கலித்தொகை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோல் குறித்து கூறப்பட்டுள்ளது. ஏறுதழுவுதல் பற்றி பிற்கால சிற்றிலக்கியங்கள் ஒன்றான பல்லு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன. எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது. எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது. தொல்பொருள் சான்றுகள். ஏறு தழுவுதல் குறித்த பல நடுகற்கள் புடைப்பு சிற்பங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார் கல் ஒன்று உள்ளது. சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார் கல் ஒன்று உள்ளது. கோவரி சங்கன் கருவந்துறையிலேயே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல்லு. அதில் பாருங்க, கோவரி சங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல்லு என்பதான நடுகள் பொறிப்பு. கருவந்துறை என்னும் ஊரில் எருதோடு போராடி இறந்துபட்டவனாகிய சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன் பெரிய பயல் எடுத்த நடுகள் என்பது இதன் பொருள். பாருங்க, கருவந்துறை என்னும் ஊரில் எருதோடு போராடி இறந்துபட்டவனாகிய சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன் பெரிய பயல் எடுத்த நடுகள் என்பது இதன் பொருள். அடுத்து கரிக்கையூர் பாறை ஓவியம். அடுத்து ஒரு சான்று. கூடிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகேயுள்ள கரிக்கையூரில் காணப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகேயுள்ள கரிக்கையூரில் கூடிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகேயுள்ள கரிக்கையூரில் காணப்படுகிறது. திமிழுடன் கூடிய காளையொன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ளது. பாருங்க, அடுத்து ஒன்று பாருங்க. திமிழுடன் கூடிய காளையொன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை அருகே சித்திரக்கல் புடவில் என்ற இடத்தில் திமிழுடன் கூடிய காளை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது. சிந்துவெளி நாகரிக வரலாற்றிலும் காளை முக்கிய பங்கு வகிக்கிறது. இம்மக்கள் காளையை தெய்வமாக வழிபட்டதை அகழ்வாய்வில் கிடைக்கப்பட்ட சான்றுகள் வாயிலாக அறிகிறோம். சிந்துவெளி அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமாக ஏறு தழுவதை குறிப்பதாக ஐராவதம் மகாதேவன் குறிப்பிட்டுள்ளார். சிந்துவெளி அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான
ஏறுதழுவுதலை குறிப்பதாக ஐராவதம் மகாதேவன் தெரிவித்துள்ளார். பண்பாட்டு அடையாளம். ஏறுதழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலினத்து மக்களின் தேவைக்காக போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது. ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலை நிலத்து மக்களின் தேவைக்காக போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது. இதுவே வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீட்சி அடைந்தது. ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள், ஏர் மாடுகள், எருதுகள், ஏறுகள் என்ற ஏர் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள், ஏர் மாடுகள், எருதுகள், ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன. தமிழக உழவர்கள் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்வுக்கு ஏற்படுத்திய விழாவே மாட்டுப்பொங்கல். பாருங்க, தமிழக உழவர்கள் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழாவே மாட்டுப்பொங்கல். அவ்விழாவன்று மாடுகளை குளிப்பாட்டி பல வண்ணங்களில் பொட்டிட்டு மூக்கணாங்கயிறு, கழுத்துக்கயிறு, பிடிக்கயிறு அனைத்தையும் புதிதாக அணிவிப்பர். பாருங்க, அந்த விழாவன்று மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளை குளிப்பாட்டி பல வண்ணங்களில் பொட்டிட்டு மூக்கணாங்கயிறு, கழுத்துக்கயிறு, பிடிக்கயிறு அனைத்தையும் புதிதாக அணிவிப்பர். கொம்புகளை பிசிறு சீவி எண்ணெய் தடவி கழுத்து மணியாரம் கட்டி வெள்ளை வேட்டியோ துண்டோ கழுத்தில் கட்டுவார். பின்னர் பூமாலை அணிவித்து பொங்கலிட்டு தம்மோடு உழைப்பில் ஈடுபட்ட மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் தலிகை பொங்கலை ஊட்டிவிடுவர். இதன் தொடர்ச்சியாக வேளாண் குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைத்து கிடந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகிழும் மரபாக உருக்கொண்டது ஏறுதழுவதாகும். பாருங்க, இதற்கு அடுத்துதான் அப்படியே இந்த மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்துதான் இதன் தொடர்ச்சியாக வேளாண் குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைத்து கிடந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகிழும் மரபாக உருக்கொண்டதை ஏறுதழுவதாகும். ஏறுதழுவுதல் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. அது மாடு பிடித்தல், மாடு அணைதல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், சல்லிக்கட்டு என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. ஏறுதழுவுதல் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. அது மாடு பிடித்தல், மாடு அணைதல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், சல்லிக்கட்டு என பல பெயர்கள் அழைக்கப்படுகிறது. சல்லிக்கட்டு பேச்சு வழக்கில் தெரிபுற்று ஜல்லிக்கட்டு என அழைக்கப்படுகிறது. சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்றன வளையத்தினை குறிக்கும். புளியங்கொம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் தற்போதும் உள்ளது. புளியங்கொம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் தற்போதும் உள்ளது. அக்காலத்தில் புழங்கிக் கொண்டிருந்த சல்லி நாணயங்களை துணியில் முடிந்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடும் பழக்கம் இருந்தது. அக்காலத்தில் புழங்கிக் கொண்டிருந்த சல்லி நாணயங்களை துணியில் முடிந்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடும் பழக்கம் இருந்தது. மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும். ஏறுதழுவலும் தமிழர் அறமும். மேலை நாடுகளில் குறிப்பாக தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டில் காளையை கொன்று அடக்குவனை வீரதனாக கருதப்படுவான். பாருங்க, ஏறு தழுவுதலும் தமிழர் அறமும். ஏறு தழுவுதல் மேலை நாடுகளில் குறிப்பாக தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டில் காளையை கொன்று அடக்குவனே வீரனாக கருதப்படுவான். அவ்விளையாட்டின் ஆயுதங்களை பயன்படுத்துவதும் உண்டு. பாருங்க, அங்க ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த காளைகளை கொண்டிருக்காங்க ஸ்பெயின்ல. காளை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் அந்த காளை சில நாட்டு விளையாட்டுகளில் கொல்லப்படுவதும் உண்டு. காளை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் அந்த காளை சில நாட்டு விளையாட்டுகளில் கொல்லப்படுவதும் உண்டு. மேலை நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் காளை விளையாட்டு மனிதனில் ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர்வெறியும் வெளிப்படுத்துவது போல் இருக்கிறது.
அங்கே அந்த காளை விளையாட்டு வந்து மனிதனில் ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர் வெறியும் வெளிப்படுத்துவோ இருக்க. தமிழகத்தில் நடைபெறும் ஏறுதழுவுதலில் காளையை அடக்குபவர்கள் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது. அங்கே வெளிநாட்டில் வந்து ஸ்பெயினில் வந்து இந்த மாதிரி காளை சண்டையில் வந்து ஆயுதங்களை பயன்படுத்திக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தமிழகத்தில் நடைபெறும் ஏறு தழுவுதலில் காளை அடக்குபவர்கள் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது. நிகழ்வின் தொடக்கத்திலும் முடிவுகளிலும் காளைகளுக்கு வழிபாடு செய்வார். நிகழ்வின் தொடக்கத்திலும் முடிவிலும் காளைகளுக்கு வழிபாடு செய்ய எவராலும் அடக்க முடியாத காளைகளும் உண்டு. எனவே காளைகளும் வெற்றி பெற்றதாக கருதப்படும். அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் இவ்விளையாட்டில் காளையை அரவணைத்து அடக்குபவரே வீரராக போற்றப்படுவார். நம் கடமை. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாக விளங்கும் ஏறுதழுவுதல் 2000 ஆண்டுகால தொன்மையுடையது. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாக விளங்கும் ஏறுதழுவுதல் 2000 ஆண்டுகால தொன்மையுடையது. பண்டைய வீர உணர்வை நினைவூட்டும் ஏறுதழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையை வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடு ஆகும். நம் முன்னோரின் இத்தகைய பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது. பாருங்க, நம்ம வந்து பண்டைய வீர உணவை நினைவூட்டும் ஏறுதழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையை வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடு ஆகும். நம் முன்னோரின் இத்தகைய பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். ஸோ அதோட வந்து நமக்கு வந்து ஏறுதழுவுதல் அப்படின்ற ஒரு பாடம் உரைநடையில் கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஏறுதழுவுதல் அப்படின்றதுல வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை வச்சு நம்ம வந்து அவங்க கேட்குற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணோம். இப்போ அடுத்து வந்து ஒரு செய்யுள் பகுதி. செய்யுளில் வந்து மணிமேகலை அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். அதாவது 50 காப்பியங்களில் வந்து இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படும் சிலப்பதிகாரத்தோட அந்த கதையோட தொடர்ச்சி தான் மணிமேகலை. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலை அப்படின்ற ஒரு காவிய தலைவி, அவங்களோட பேர்லேயே வந்து நம்ம வந்து இந்த நூல் அமைந்திருக்குது. பௌத்த சமய காப்பியம், முதல்ல தோன்றிய சமய காப்பியம், தமிழ் இலக்கியத்திலே தோன்றிய முதல் சமய காப்பியம். அதுவும் பௌத்த சமயம், புத்த சமய காப்பியம், புத்த மதம். அதை தான் வந்து மணிமேகலை அப்படின்றது யாரு அப்படின்றது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து தெரியும். ஆனால் இங்கே இருக்கிறதுல வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பகுதியை மட்டும் கொடுத்துருக்காங்க. மணிமேகலை என்ற நூல் எழுதுறது வந்து சீத்தலை சாத்தனார். ஏன்னா வந்து இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரம் இயற்ற மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தனார். ஏன்னா சீத்தலை சாத்தனார் தான் அந்த இளங்கோவடிகளுக்கு வந்து அந்த சிலப்பதிகாரம் கதையே சொல்லுவார். அதை சொல்லிட்டு அவரை எழுதிட்டு அதோட தொடர்ச்சி வந்து இவர் எழுதுவார், சீத்தலை சாத்தனார் எழுதுவார். இன்னும் தமிழை வந்து நம்ம தெளிவாக தரவாக படிக்கணும். ஏன்னா வந்து அந்த காலத்தில் நூல்கள் எப்படி தோன்றியது, யார் யார் எந்த ஒரு சூழ்நிலையில் நூல்கள் எழுதினாங்க, இப்போ சிலப்பதிகாரம் எப்படி எழுதப்பட்டது, சிலப்பதிகாரத்தை வந்து இங்கே நடைபெற்றதை வந்து இளங்கோவடிகள் காதில் கேட்டு தான் எழுதுவார், பார்த்து எழுதுறதில்ல. அதை வந்து கேட்டுட்டு அப்படியே வந்து அதை எழுதுவார். அந்த கதையை சொன்ன வந்து சீத்தலை சாத்தனார், மதுரை கூலவாணியன் சீத்தலை சாத்தனார் மதுரையில். அவரும் வந்து என்ன அப்படின்றது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு நூலை வந்து எழுதுற வந்து ஃபஸ்ட்டு அது வந்து சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தில் எழுதுறாங்க. புகார்ன்றது வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்தது, கோவலன் கண்ணகி வாழ்ந்த புகார் காண்டம். அடுத்து மதுரை காண்டம், மதுரையில் வந்து கோவலன் கொலை செய்யப்படுறது, இதெல்லாம் வந்து நிகழ்ந்ததை வந்து ஒரு பார்த்தது மாதிரியே அப்படியே வந்து எழுதுறதெல்லாம் வந்து ஒரு சாதாரண கிடையாது. ஒரு முடிந்து போனதை வந்து நம்ம வந்து அதை நினைவுக்கு கொண்டு வந்து அந்த கற்பனையா ஆற்றல் அந்த இதை கொண்டு வந்து நம் கண் முன்னே நிறுத்தி அதை எழுதுவது அப்படின்றதெல்லாம் வந்து நூல் எழுதுறதுன்றது வந்து நமக்கு வந்து ஒவ்வொன்றும் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வரம், கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. அந்த ஆற்றலை வந்து அவங்க வந்து எழுதுனதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த நூல்கள் மூலம் தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்தில் எப்படி வந்து வாழ்ந்து எப்படி வந்து நூல்களாக எழுதி நம்ம தெரிந்து கொள்வதற்காக, நம்ம அறிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக, மேன்மையாக வாழ்வதற்காக நூல்கள் படைத்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம படித்து தெரிந்து சிறப்பாக வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். எங்கே தமிழ் நூல் படித்து தமிழ் அதை பூரா தெரிந்தவர்கள் தான் தமிழ் உண்மையாக உயர்வாக வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். ஏன்னா வந்து இந்த பாடத்தில் வந்து நம்ம வந்து ஒரு பகுதி தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த பகுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து மக்களின் வாழ்வில் பிறந்தது முதலாக
மக்களின் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகிற நிகழ்வுகளில் விழா தனக்கென ஒரு தனியிடம் பெறுகிறது. மக்களின் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தனக்கென ஒரு தனியிடம் பெறுகிறது. மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் மனிதம் ஒரு விழா, ஊர்ல திருவிழா மாதிரி ஒரு விழா என்பது மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா, பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது. அந்த விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ். அல்லும் பகலும் உழைப்பில் திளைக்கின்ற மக்களை உற்சாகப்படுத்தி ஓய்வு தரும் வாயில் விழாதான். பாருங்க, அல்லும் பகலும் உழைப்பில் திளைக்கின்ற மக்களை உற்சாகப்படுத்தி ஓய்வு தரும் வாயில் விழாதான். அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையாக திகழ்ந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும். பாருங்க, புகார் நகரம் பூம்புகார், கோவலன் கண்ணகி பிறந்த ஊர். அந்த பூம்புகார்ல இந்த புகார்ல அந்த விழா இந்திர விழா அதிகம் தொடர்புடையாக திகழ்ந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையும் விவரிக்கப்படுகிறது. அவ்விழா நிகழ்வுகளை கண்முன்னே காட்சிப்படுத்த அமைகிறது. இந்த விழா நிகழ்வுகளை கண்முன்னே காட்சிப்படுத்த அமைகிற விழாவரை காதை அப்படின்னு ஒரு காதையில மணிமேகலையில இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. ஏன்னா நம்ம விழா, நம்ம ஊர்ல திருவிழா நம்ம கொண்டாடுறோம், சாமி கும்பிடு கொண்டாடுறோம். ஆனா அங்க இந்திர விழா எப்படி கொண்டாடி இருக்காங்க? ஏன்னா நம்மளோட பண்பாடு கலாச்சாரத்தோட வெளிப்பாடு. திருவிழான்றது மக்களோட உழைப்பை கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்காக, உழைத்து களைத்து போனவங்களை உற்சாகப்படுத்தி மகிழ்விப்பதற்காகத்தான் அந்த விழாக்கள் கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட அந்த காலத்துல அந்த இந்திர விழா அப்படின்றது எப்படி நமக்கு இங்க சொல்லும் பொருளும் அப்படின்னு நிறைய செய்திகள் கொடுத்துருக்காங்க. அதை வாசிப்போம். சமய கணக்குன்னா யாரு? சமய தத்துவவாதிகள். பாடைமாக்கள்னா பழமொழி பேசும் மக்கள். பாடைமாக்கள் அப்படின்னா பழமொழி பேசும் மக்கள். குழியி ஒன்று கூடி, குழியி அப்படின்னா ஒன்று கூடி. தோம் குற்றம். கோட்டினா மன்றம். தோம்னா குற்றம், கோட்டினா மன்றம். பொலம்னா பொண்ணு. வேதிகை திண்ணை. தூணம்னா தூண். தாமம்னா மாலை. கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது. காலூன்று கொடினா கொம்புகளில் கட்டும் கொடி. விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி. வசி அப்படின்னா மலை. செற்றம்னா சினம், கோபம். கலாம்னா போர். துருத்தி ஆற்றிடைக்குறை. ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு. இப்ப இந்திர விழாவை காண வந்தோம். இது நம்ம தேர்வுகளை கேட்கலாட்டி இதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியை வாசிப்போம். இந்திர விழாவை காண யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா, உயர்வுடைய புகார் நகரில் மெய்ப்பொருள் உணர்ந்தும் உலகியல் தத்துவம் வீடு பெறு ஆகிய பொருட்களை அவரவர் இயற்கை தன்மைக்கு ஏற்ப விளக்குவோராகிய சமயவாதிகள் கூடியிருக்கின்றனர். பாருங்க, மெய்ப்பொருள் உணர்த்தும் உலகியல் தத்துவம் வீடு பெறு ஆகிய பொருட்களை அவரவர் இயற்கை தன்மைக்கு ஏற்ப விளக்குவோராகிய சமயவாதிகள் கூடியிருந்தனர். தமது நெறியில் சிறந்தவராக விளங்கும் காலத்தை கணக்கிட்டு சொல்லும் கால கணிதரும் கூடியிருக்கின்றனர். இந்நகரை விட்டு நீங்காதவராய் தம் தேவர் உடலை மறைத்து மக்களூரில் வந்திருக்கும் கடவுரும். பாருங்க, இந்த விழாவை காண்பதற்காக தேவர்கள் தங்களோட உடலை மறைத்து மக்கள் ஊரில் வந்திருக்கும் கடவுளரும் கடல் வழி வாணிகம் செய்து பெரும் செல்வம் காரணமாய் புகார் நகரில் ஒன்று நடக்கும் பழமொழி பேசும் அயல் நாட்டினரும். கடல் வழி வாணிகம் செய்து பெரும் செல்வம் காரணமாய் புகார் நகரில் ஒன்று திரண்டிருக்கும் பழமொழி பேசும் அயல் நாட்டினரும். பாருங்க, அந்த காலத்திலே அயல் நாட்டினர் குழுமி இருக்கின்றனர். அரசர்க்குரிய அமைச்சர் குழுவாகிய ஐம்பெருங்குழு எண்பேராயத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் ஒன்று கூடி திரண்டிருக்கின்றனர்.
இந்த இந்திர விழா காண்பதற்கு யாரெல்லாம் திரண்டு இருக்காங்கம்மா? விழா முன்னேற்பாடுகள் பற்றி அறிவித்த விழாவோட முன்னேற்பாடுகள்: தோரணம் கட்டிய தெருக்களிலும் குற்றமில்லாத மன்றங்களிலும், தோரணம் கட்டிய தெருக்களிலும் குற்றமில்லாத மன்றங்களிலும் பூரண கும்பம், பொற்பாளிகை, பாவை விளக்கு மற்றும் பல வகையான மங்கள பொருட்களை முறையாக அழகுபடுத்தி வையுங்கள். விழா முன்னேற்பாடு பற்றி எல்லாத்தையும் அறிவிக்கிறாங்க. தோரணம் கட்டிய தெருக்களிலும் குற்றமில்லாத மன்றங்களிலும் பூரண கும்பம், பொற்பாளிகை, பாவை விளக்கு மற்றும் பல வகையான மங்கள பொருட்களை முறையாக அழகுபடுத்தி வையுங்கள். குலை முற்றிய பாக்கு மரத்தையும் வாழை மரத்தையும் மஞ்சி கொடியையும் பூங்கொடியையும் கரும்பையும் நட்டு வையுங்கள். குலை முற்றிய பாக்கு மரத்தையும் வாழை மரத்தையும் மஞ்சி கொடியையும் பூங்கொடிகளையும் கரும்பையும் நட்டு வையுங்கள். வீடுகள் முன் தெரு திண்ணையில் வரிசை வரிசையாக இருக்கும் தங்க தூண்களில் முத்து மாலைகளை தொங்க விடுங்கள். வீடுகளின் முன் தெரு திண்ணையில் வரிசை வரிசையாக இருக்கும் தங்க தூண்களிலே முத்து மாலையை தொங்க விடுங்கள். விழாக்கள் நிறைந்த இம்மூதூரின் தெருக்களிலும் மன்றங்களிலும் விழாக்கள் நிறைந்த இம்மூதூரின் தெருக்களிலும் மன்றங்களிலும் பழைய மணலை மாற்றி புதிய மணலை பரப்புங்கள். துகில் கொடிகளையும் கம்புகளில் கட்டிய கொடிகளையும் பெரிய மாடங்களிலும் மாடங்களின் வாயில்களிலும் சேர்த்து கட்டுங்கள். அடுத்து பட்டி மண்டபம் ஏறுமின். பட்டி மண்டபம் குளித்த மணல் பரப்பிய பந்தல்களிலும் குளிர்ந்த மணல் பரப்பிய பந்தல்களிலும் மரங்கள் தாழ்ந்து நிழல் தரும் ஊர் மன்றங்களிலும் நல்லனவற்றி சொற்பொழிவாற்றுங்கள். அவரவர் சமயத்திற்குரிய உட்பொருள் அறிந்து வாதிடுவோர் பட்டி மண்டப முறைகளை தெரிந்து வாதிட்டு தீர்வு காணுங்கள். சினமும் பூசலும் கைவிடுக. சினம் மாறுபாடு கொண்ட பகைவரிடம் கூட கோபமும் பூசலும் கொள்ளாது. மாறுபாடு கொண்ட பகைவரிடம் கூட கோபமும் பூசலும் கொள்ளாது. அவர்களை விட்டு விலகி நில்லுங்கள். வெண்மையான மணல் குன்றுகளிலும் மலர் செறிந்த பூஞ்சோலைகளிலும் வெண்மையான மணல் குன்றுகளிலும் மலர் செறிந்த பூஞ்சோலைகளிலும் குளிர்ந்த ஆற்றிட குறைகளிலும் மரக்கிளைகள் நிழல் தரும் தண்ணீர் துறைகளிலும் விழா நடைபெறும். பாருங்க, எங்கெங்க வெண்மையான மணல் குன்றுகளிலும் மலர் செறிந்த பூஞ்சோலைகளிலும் குளிர்ந்த ஆற்றிடை குறைகளிலும் மரக்கிளைகள் நிழல் தரும் தண்ணீர் துறைகளிலும் விழா நடைபெறும். அந்த 28 நாள்களிலும் தேவரும் மக்களும் ஒன்றுபட்டு 28 நாள் இந்திர விழா 28 நாள்களிலும் தேவரும் மக்களும் ஒன்றுபட்டு மகிழ்வுடன் உலாவி வருவர் என்பதை நன்கு அறியுங்கள். வாழ்த்தி அறிவித்தல். ஒளிவீசும் வாளேந்திய காலாட்படையினரும் தேர்ப்படையினும் குதிரைப்படையினும் யானைப்படையினும் சூழ்ந்து வர அகன்ற முரசனை அறைந்து பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளம் எங்கும் பெருகுவதாக என வாழ்த்தி மேற்கண்ட செய்திகளை நகருக்கு. பாருங்க, பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாக என வாழ்த்தி மேற்கண்ட செய்திகளை நகருக்கு முறை செய்வ அறிவித்தான். ஐம்பெருங்குழுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாருங்க. ஐம்பெருங்குழுனா அமைச்சர், சடங்கு செய்வோர், படைத்தலைவர், தூதர், சாரணர். சாரணர்னா ஒற்றர். அமைச்சர், ஐம்பெருங்குழுல இருக்கக்கூடிய 5 அமைச்சர், சடங்கு செய்வோர், படைத்தலைவர், தூதர், சாரணர். அடுத்து எண்பேராயத்துல 8 பேரு. கரணத்தியலவர், கரும விதிகள், கனக சுற்றம், கடைக்காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர். எண்பேராயத்துல 8 பேரு. கரணத்தியலவர், கரும விதிகள், கனக சுற்றம், கடைக்காப்பாளர். 4மே காவல் ஆரம்பிது. கரணத்தியலவர், கரும விதிகள், கனக சுற்றம், கடைக்காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர் அப்படின்னு சொல்லி இந்த விழா இந்திர விழா பத்தி சொல்றாங்க இந்த பாடத்துல. இதுல இலக்கண குறிப்பு நமக்கு ஓரளவுக்கு தெரியும். இலக்கண குறிப்பு நமக்கு உம்மு வெளிப்பட்டு வந்தா தோரண வீதியம், தோரணமும் வீதியும், உம்மு தோரண வீதியம். உம்மு மறைந்து வந்தால் எண்ணுமை. அதாவது உம்மு மறைந்து வந்தால் நமக்கு உண்மை தொகை. உம்மு வெளிப்பட்டு வந்தால் எண்ணுமை. இங்க தோரண வீதியும் எம்மு வெளிப்பட்டு வந்தனா எண்ணுமை, மறைந்து வந்தால் உண்மை தொகை. இங்க வீதியும் உம்மு வெளிப்பட்டு வந்தால் எண்ணுமை. அதே மாதிரி தோமரு கோட்டியும் எண்ணுமை. அதே மாதிரி
கொஞ்சம் இலக்கண குறிப்புக்கு நல்லா நிறையா கொடுத்துருக்காங்க. உரு பொருள் மா தவன் அணி உரு, இதில் ஆரம்பிச்சாவே உரிச்சொல் தொடர். மா தவன் அணி உரு பொருள்னா உரிச்சொல் தொடர். தாழ் பூந்துரை, தாழ்ந்த பூந்துரை, தாழ்கின்ற 3 காலத்தை உணர்த்தி வந்தால் வினைத்தொகை. அடுத்து பண்பு தொகைகள் கொடுத்துருக்காங்க. பண்பு தொகைனா நன்பொருள், நன்மை பிளஸ் பொருள். தன்மணல், தன்மை பிளஸ் மணல். நல்லுரை, நன்மை பிளஸ் உரை. இதெல்லாம் பண்பு தொகைகள். ஸோ அடுத்து பகுப்பத உரிப்பிலக்கணம் கொடுத்துருக்காங்க. பகுப்பத உரிப்பிலக்கணத்தை நம்ம வேர்ச்சொல்கள். பரப்பு மீன், அதில் வேர்ச்சொல் பரப்பு. அரைந்தனன், அதோட வேர்ச்சொல் அரை. வேர்ச்சொல் எப்பயுமே கட்டளை வாக்கியமாக தான் வரணும். ஏன்னா பகுப்பத உரிப்பிலக்கணத்தை வச்சு தான் நம்ம வேர்ச்சொற்கள். அரைந்தனன்னா அரை, அதான் வேர்ச்சொல். இப்போ நூல்வெளி, நூல்வெளி அப்படின்னா இந்த நூலை எழுதின நூல் ஆசிரியர், அவரை பற்றியும் இந்த நூலை பற்றியும் படிக்க போகிறோம். தொடர்நிலை செயல் வரிசையில் இரட்டை காப்பியம். தொடர்நிலை செயல் தமிழில் தோன்றிய முதல் தொடர்நிலை செயல் சிலப்பதிகாரம். அந்த தொடர்நிலை செயல் வரிசையில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன. தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன. மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு. பாருங்க, மணிமேகலைக்கு இன்னொரு பேர் மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு. இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம். இக்காப்பியம் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்தது. இக்காப்பியம் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்தது. பௌத்த சமய சார்புடையது. கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவார். கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவார். 30 காதைகளாக அமைந்துள்ள சிலப்பதிகாரம் மாதிரி மணிமேகலை 30 காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலையின் முதல் காதையே விலாவரை காதையாம். மணிமேகலையோட முதல் 30 காதையில முதல் காதை விலாவரை காதை. மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கூலவாணிகன், சீத்தலை சாத்தனார். சாத்தன் என்பது இயற்பெயர். இவர் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் என்று கூறுவர். இவர் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் என்று கூறுவர். கூலவாணியம், கூலம்னா தானியம் செய்தவர். கூலம் தானியம் செய்தவர். இக்காரணங்களால் இவர் மதுரை கூலவாணிகன், சீத்தலை சாத்தா என்று அழைக்கப்படுகிறார். சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்குவடி இவரும் சமகாலத்தவர். இவருக்கு தண்டமிலாசான், சாத்தன், நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் சாத்தனாரை இளங்கோவடிகள் பாருங்க, தண்டமில் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் இந்த சாத்தனாரை புகழ்ந்து பாடியுள்ளார். அடுத்து ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க மணிமேகலையிலிருந்து. அறம் எனப்படுவது யாதனை கேட்பின். அறம்னா யாதனை கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டது இல். பாருங்க, உண்டி உடை உரையில் இதுதான் கொடுக்கணுமா. அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுல இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டது இல் அப்படின்னு இந்த பாடல் முடிக்கிறாங்க. அடுத்து அகழ்வாய்வுகள் அப்படின்றது நமக்கு ஒரு பட்டிமன்றம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பட்டிமன்றன்றது நமக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லுது. இருந்தாலும் பாடத்தோட அறிமுகத்தில் என்ன கொடுக்குறாங்க, மனிதன் தோன்றி 10,000 ஆண்டுகள் கடந்து விட்டன. மனிதன் தோன்றி 10,000 ஆண்டுகள் கடந்து விட்டன. இன்றும் பண்பாட்டு அளவில் சிறந்த வாழ்வை வெளிப்படுத்திய தமிழர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள பண்பாட்டு அளவில் சிறந்த வாழ்வை வெளிப்படுத்திய தமிழர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள தமிழகத்தின் தொன்மையான பகுதிகளை அகழாய்வு செய்தல் இன்றியமையாதது. அகழாய்வு செய்தல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதியில் செதுக்கி ஆராய்தல் ஆகும். அகழாய்வு வரலாறு முழுமை பெற உதவுகிறது. அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் நாம் வாழ்ந்த காலத்தை மட்டுமின்றி நமது வரலாற்றையும், அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் நாம் வாழ்ந்த
காலத்தை மட்டுமன்றி வரலாற்றை உணர்த்துகின்றன. திப்பமும் நுட்பமும். கீழடி கீழடி அகழ்வாய்வு. கீழடி அகழ்வாய்வு இதை பற்றி தான் இந்த பாடத்தில் சொல்றாங்க. மதுரை நகருக்கு அருகே உள்ள கீழடி என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் மதுரை நகருக்கு அருகே கீழடி என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் சுடுமண் பொருட்கள், உலோகப் பொருட்கள், முத்துகள், கிளிஞ்சல் பொருட்கள், மான் கொம்புகள், சோழிகள், கிண்ணங்கள், துளையிடப்பட்ட பாத்திரங்கள், ரத்தினக்கல் வகைகள், பழுப்பு, கருப்பு, சிவப்பு, கருப்பு நிற பானைகள், சதுரங்க காய்கள், தானியங்களை சேகரிக்கும் கலன்கள், செம்பு, சங்கு, வளையல்கள், எலும்பினான கூர் முனைகள், தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், கற்கருவிகள், நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலன்கள், சிறிய குடுவைகள், உரை கிணறுகள், சுடுமண் கூரை ஓடுகள் போன்ற பல்வேறு தொல்லியல் பொருட்கள் கிடைத்துள்ளன. பாருங்க, மதுரை நகருக்கு அருகே உள்ள கீழடி என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் சுடுமண் பொருட்கள், உலோகப் பொருட்கள், முத்துகள், கிளிஞ்சல் பொருட்கள், மான் கொம்புகள், சோழிகள், கிண்ணங்கள், துளையிடப்பட்ட பாத்திரங்கள், ரத்தினக்கல் வகைகள், பழுப்பு, கருப்பு, சிவப்பு, கருப்பு பானைகள், சதுரங்க காய்கள், தானியங்களை சேகரிக்கும் கலன்கள், செம்பு, சங்கு, வளையல்கள், எலுமினான கூர்முனைகள், தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், கற்கருவிகள், நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலன்கள், சிறிய குடுவைகள், உரை கிணறுகள், சுடுமண் கூரை ஓடுகள் போன்ற பல்வேறு தொல்லியல் பொருட்கள் கிடைத்துள்ளன. 3 வெவ்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த இவற்றில் தொன்மையானவை 3 வெவ்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு தொல்லியல் இவற்றில் தொன்மையானவை சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. இந்த பொருட்கள்லாம் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என கருதப்படுகின்றன. இதுவரை அகழ்வாய்வு செய்யப்பட்ட பெரும்பாலான இடங்கள் இறப்பு தொடர்பான தடயங்களை வெளிப்படுத்துவன அமைந்திருந்தன. இதுவரை அகழ்வாய்வு செய்யப்பட்ட பெரும்பான்மையான இடங்கள் இறப்பு தொடர்பான தடயங்களை வெளிப்படுத்துவன அமைந்திருந்தன. ஆனால் கீழடியில் கண்டறியப்பட்டுள்ள முழுமையான வாழ்விட பகுதியும், இதுக்கு முன்னாடி நம்ம கிடைச்ச வரை இறப்பு தொடர்பான தடயங்களாம், ஆனால் கீழடியில் கண்டறியப்பட்ட முழுமையான வாழ்விட பகுதியும் செங்கல் கட்டுமானங்களும் இதர பொருட்களும் தமிழரின் உயரிய நாகரிகத்தை கண்முன் காட்டும் சாட்சிகளாய் அமைந்துள்ளன. பாருங்க, கீழடியில் கண்டறியப்பட்டுள்ள முழுமையான வாழ்விட பகுதியும் செங்கல் கட்டுமானங்களும் இதர பொருட்களும் தமிழின் உயரிய நாகரிகத்தை கண்முன் காட்டுவதாக. ஏன்னா இதுல பூராமே கீழடி அகழ்வாய்வை பற்றி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் எங்கெங்க என்னென்ன இருக்கு அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த தொல்லியல் அறிஞர் அப்படின்னா யார் அப்படின்னா, நம்ம வரலாறு மிக நீண்டது. 150 ஆண்டுகளுக்கு முன்னால் 1863ஆம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்ட் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியும் முதல்ல மனித எலும்பு கூடுகளை சென்னையில் பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சது ராபர்ட் ப்ரூஸ்ட். 1863 செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்ட இந்த கற்கருவி தான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். இந்தியாவில் இந்த கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே ரோமானியர்களால் பழங்காசுகளை கோவையில் கண்டெடுத்தோம். இந்த கல்லாயுதம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே ரோமானியர்களின் பழங்காசுகளை கோவையில் ரோம் நாட்டோட பழங்காசுகளை அரிக்காமேடு அகழ்வாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள், அரிக்காமேடு மாமல்லபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிக்காமேடு அகழாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்தன. ஆனால் ரோமானியர்களுக்கும் நமக்கும் இருந்த வாணிக தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டது. அதற்கு பின்னர் 1914ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் 1914ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னென்னலாம் அகழாய்வில் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடத்தில் நமக்கு அப்படியே பேசுறது பட்டிமன்றமாகவே பேசிட்டு செய்திகள் எவ்வளோதான் இருக்கு. அவங்க செய்திகள் நம்ம இந்த பாடத்தில் போதும். ஸோ இதற்கு அடுத்து இந்த பாடத்தில் இலக்கணம் இலக்கணம் வல்லினம் மிகும் இடம், கசட தவிர வல்லினம். வாணன் வேலை கொடுத்தான், வேலை கொடுத்தான் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. வேலை கொடுத்தான் இது ரெண்டு எங்கனக்குள்ள வல்லினம் மிகும் அப்படின்னா வல்லெழுத்துக்கள் க ச ட ல த ப ஆகிய 4ம்
மொழிக்கு முதலில் வரும். இவை நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும். பாருங்க, வல்லெழுத்துக்கள் வல்லினம் வந்து க ச தப ஆகிய 4ம் மொழிக்கு முதலில் வரும். இவை நிலைமொழி வருமொழி நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும். இதை வல்லின மிகுதல் என்று பெயர். அந்த காசா தப நிலைமொழி அது வருமொழியோடு புணரும் போது அவற்றின் மெய்யெழுத்தோடு தோன்றி புணரும். இதை வல்லின மிகுதல். அச்சட்டை, இந்த ஆ இ, இந்த காலம், எத்திசை, இதுல எல்லாம் வந்து வல்லின மிகுமா ஆன்ற எழுத்துக்கு பின்னாடி வருது. அச்சட்டை, இந்த காலம், எத்திசை, எந்த பணம். அதே மாதிரி ஐ என்ற 2ஆம் வெற்றி வரும்போது வல்லின மிகுமா. கதவை திற அப்படின்ற மிகும். அடுத்து கூ என்னும் 4ஆம் வெற்ற ஐ ஆல் கூ 4ஆம் வெற்றி வரும்போது வல்லின மிகுமா. கூ வந்தாவே இப்போ வந்து முதியவருக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல். ஃபர்ஸ்ட் ஆ இ ஏ இந்த எழுத்துக்கு பின்னாடி வர வார்த்தைகள்ல வந்து வல்லினமிகும். அடுத்து ஐ என்னும் 2ஆம் வெற்றி வரும்போது வல்லினமிகும். கூ என்னும் இதுல வந்து வல்லினமிகும். என ஆக, என கேட்போர், என ஆக வருவதாக கூறு, என ஆக இந்த 2 வார்த்தை வரும்போது வல்லினமிகும். அதுக்கடுத்து அதற்கு, இதற்கு, எதற்கு, அதற்கு, இதற்கு, எதற்கு, அதற்கு சொன்னேன், இதற்கு சொன்னேன், எதற்கு போனாய், அதற்கு இதற்கு அதில் வல்லினமிகும். இனி தனி, இனி காண்போம், தனிச்சிறப்பு, இனி காண்போம், தனிச்சிறப்பு, இனி தனி அப்படின்னு வந்தா வல்லினமிகும். மிக என்னும் சொல்லின் பின் மிக பெரியவர், மிக மிக அப்படின்ற வார்த்தை. 8 10 என்னும் எண்ணு 8 தொகை 10 பாட்டு 8 10 என்றாலே வல்லினமிகும். அதே மாதிரி ஓரெழுத்து ஒருமொழிக்கு பின் ஓரெழுத்து ஒரு தீ பிடித்தது, பூப்பந்தல், ஓரெழுத்து தீ, பூப்பந்தல், ஓரெழுத்து ஒருமொழி வல்லினமிகும். அது மாதிரி ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சி வந்தால் வல்லினமிகுமா. கூவா, கூவா குயில், ஓடா குதிரை, இது வந்தால் வல்லினமிகும். வன்தொடர் குற்றியல் விவரங்கள் நிலைமொழியாக வந்து, வன்தொடர் குற்றியல் விவரங்கள் நிலைமொழியாக இருந்த புணர்கையில் கேட்டுக்கொண்டான், விற்று சென்றான். அடுத்து அகர இகர இந்த வினையை சொன்ன ஆடச் சொன்னார், ஓடி போனார், 6ஆம் வேற்றுமை தொகையில் 6ஆம் வேற்றுமை தொகை. புலித்தோல், திசை பெயர்களில் வல்லினமிகும். வடக்கு, கிழக்கு, வடக்கு பக்கம், கிழக்கு பகுதி, இருபெயரட்டு பண்பு தொகையில் மல்லிகைப்பூ, சித்திரை திங்கள். உவமை தொகையில் வல்லினமிகும். தாமரை பாதம், உரிச்சொல் தொடரில் வல்லினம். சால, தவ, தட, இதெல்லாம் வந்து உரிச்சொல் தொடரில் வல்லினமிகும். தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் மின் வல்லினமிகும். சில உருவக சொற்களும் வல்லினமிகும். வல்லினம் மிகும் அப்படின்றத வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடத்தில் வந்து பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஏறுகோல், எருதுகட்டி, ஆதிச்சநல்லூர், ஐக்காமேடு, திருவாரூர்ன்றது வந்து கரிக்கையூர்ன்றாங்க. அது வந்து திருவாரூர் வந்து கரிக்கையூர், அது வந்து பொருந்தாத இணை. நான் பட்டிமன்றம் ரெண்டுமே ஒண்ணுதான். முறையான அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு, அதுல 4 வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. அதுல சரியான தொடரில் இருக்குது. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். அடுத்து பின்மனவற்றில் தவறான செய்தியை தரும் கூற்று. அரிக்காமேடு அகழ்வாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. புறப்பொருள் வெண்பாமலை என்னும் இலக்கண ஏறுகோள் பற்றி 8 10 என்னுமே வல்லினம் மிகாது. 8 10 அப்படின்னு வந்து வல்லினம் மிகும். அதான் வந்து தவறான செய்தி. பட்டிமன்றம் பற்றிய குறிப்பு மணிமேகலை காணப்படுகிறது. அடுத்து ஐம்பெருங்குழு எண்பெராயம் சொற்ற உணர்த்தும் இலக்கணம். ஐம்பெருங்குழு இது வந்து தொகை சொற்கள். ஏன்னா ஐம்பெருங்குழு அப்படின்ற 5 தொகை, எண்பெராயம் தொகை. சொற்றொடர்களை முறைப்படுத்துக. சொற்றொடர் ஏறு தழுவுதல் என்பதை ஃபர்ஸ்ட் வந்து தமிழகராதி. ஏறு தழுவுதல் என்பதை
தழுவி பிடித்தல் என்கிறது. தமிழ் அகராதி அப்படியே வார்த்தையை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அது சொற்றொடர் வந்து கரெக்டாக தமிழ் அகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்று கூறுகிறது. ஸோ இந்த பாடத்தில் 3வது இயலில் இருக்கக்கூடிய வினா விடை இவ்வளோதான். 5 வினாக்கள். அடுத்து வந்து திருக்குறள். திருக்குறள் அப்படின்ற இயல் 3ல் இருக்கக்கூடிய திருக்குறள். அதில் திருக்குறளில் வந்து அணிகள் வந்து இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த திருக்குறளில் வந்து ஒரு பாடல் கொடுத்தா அதில் என்ன அணி பயின்று வந்துள்ளது அதை மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. எப்படி வந்து தன்னை தோன்றுவதை தாங்கும் நிலம் போல நான் தன்னை இகழ்ந்தவரையும் பொறுக்கிறது தலை அப்படின்றாங்க. இல்லை உவமை அணி போல அப்படின்னு வந்தனா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படி வந்தால் இதில் வந்து என்ன அணி பயின்றதுனா உவமை அணி. அடுத்து வந்து ஒவ்வொரு இதில் வந்து என்னென்ன அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னு வந்து நம்ம கேட்டிருக்காங்க. தீயவை தீய பயத்தலாம் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய சொல் பொருள் பின்வரும் நிலையணி. ஏன்னா ஒரு சொல் வந்த சொல்லை மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை கொடுத்தால் சொல் பொருள் பின்வரும் நிலையணி. வந்த சொல்லை மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளாக சொல் பின்வரும் நிலையணி. சொல் பின்வரும் நிலையணி சொல் பொருள் பின்வரும் நிலையணின்னு இருக்கு. ஒரே பொருளை கொடுத்தா சொல் பொருள் பின்வரும் நிலையணி. ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு சொல் பின் வரும் நிலையணி. இந்த இங்க கொடுத்துருக்கா. செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. செல்வம் என்பது ஒரே பொருள் வர்றதுனால இது சொல் பொருள் பின்வரும் நிலையணி. ஸோ ஒவ்வொரு திருக்குறளில் வந்து குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிகை நாடி. நாடி என்பது ஒரே இதில் வந்திருக்கா. இது சொல் பொருள் பின்வரும் நிலையணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருவுமே கட்டளைக்கல். ஏகதேச உருவகாணி. ஏகதேச உருவகணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருவுமே கட்டளைக்கல். அதே மாதிரி வந்து இதுல வந்து சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்தினீர். சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்தினீர். பெய்திரி இயற்று. இதுல உவமை அணி பயின்று வந்துள்ளது. அதில் என்னென்ன அணி பயின்று வந்துள்ளதோ அப்படின்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த திருக்குறள் நூல்வெளி பாருங்க. திருக்குறளை பற்றி கண்டிப்பாக நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள். உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள். இனம் சாதி நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத இனம் சாதி நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை இந்நூல். இது முப்பால் பொதுமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தெய்வ நூல் தமிழ் மறை முதுமொழின்னு கூட பேர் இருக்கு அந்த திருக்குறளுக்கு. முதுமொழி பொருளுரை போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. முப்பால் பொதுமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தெய்வ நூல் தமிழ் மறை முதுமொழி பொருளுரை போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இதுக்கு யாரான தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர் ஆகிய 10 பேர். தருமர் மணக்குடர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர் ஆகிய 10 திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதப்பட்டுள்ளது. இவ்வுரைகளுள் பரிமேலழகர் உரையை சிறந்தது என்பர். இந்நூல் 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இந்நூலை போற்றும் பாடல்களின் தொகுப்பே இந்த நூல்களை போற்றும் பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவ மாலை. உலகின் பல மொழிகளிலும் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டதுடன் இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அறக்கருத்துக்களால் இடம்பெற்றது. இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அறக்கருத்துக்களால் இடம்பெற்றது திருக்குறள். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் இந்நூல் பிற அறநூல்களைப் போலல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். பிற அறநூல்களைப் போல் அல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருக்கு நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதார், பெருநாவலர் போன்ற பாருங்க நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதார், பெருநாவலர் போன்ற சிறப்பு பெயர்கள் உண்டு. ஸோ 3வது இதோட முடியுது.
மீண்டும் அடுத்த வகுப்பில் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.